இனிக்க இனிக்க பாயாசம் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டா. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. உள்ள போயிராம பள்ளிக்கூடத்துல அடி வாங்காம இருக்கிறவங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்க வேண்டாம். செவ்வரிசியை ஊற வைக்கிறோம். சுத்தமான நாட்டு பசு நெய், முந்திரி, உலர் திராட்சை, பாசுப்பருப்பை வறுக்கிறதுக்கு சுத்தமான நாட்டு பசு நெய், பாசி பருப்பு, பாசுப்பருப்பை வறுத்தாச்சு. வேக வைக்க தண்ணி, கொடியா நறுக்கின தேங்காய், பச்சை தண்ணி, பனங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி பாகு, தேங்காய் பால், பசுவம் பால், முந்திரி திராட்சை அந்த ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை, நெய்யில பொரிச்ச தேங்காய், தட்டின ஏலக்காய், பாசுப்பருப்பு பாயாசம் தயார்.
அடுத்து சேமியா சவ்வரிசி போட்டு பால் பாயாசம். சேமியா வறுக்கிறதுக்கு சுத்தமான நாட்டு பசு நெய். சேமியா பால் பாயசத்துக்கு சட்டி, பச்சை தண்ணி, பசும்பால், ஊற வச்ச சவ்வரிசி, கற்கண்டு, நெய்யில வறுத்த சேமியா, நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை, தட்டுன ஏலக்காய், புரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன் உதறி விடுற அப்பளத்தை கேட்குறேன். போட்டால் நச்சுன்னு போய் கீழே விழுகாத. எவ்வளோ கட்டிக்கிட்ட போகிறாங்களா போ. அதான் சட்டிக்கில் இருக்கிறத விட அங்கே நீங்கள் பொறிச்சு வச்சதுனால என்ன நிறையா இருக்குது. அப்பளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன சுரியெல்லாம் இல்லையா? அங்கிட்டு குறாங்கிட்டு திங்குது. ஒரு வாரேன் எப்படி இதை போட எங்கடா தண்ணி? பாசிப்பருப்பு பாயாசம் அவ்வளோ தித்திப்பா அருமையாக இருக்குது. அதை விட பால் பாயாசம், இந்த பால் பாயாசத்தோட சுவை சொல்லவா வேணும்? ஆமாண்ணா ரெண்டுமே ஒன்று தான். கீழே வைக்கிறோமா? ரெண்டு கிலோ இருக்கு.
அம்மா